ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செல்வம் மகிழா ஃபேமிலி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ வாழ்க்கை பயணத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். வாழ்க்கைனா நம்மளுக்கு ரொம்ப அழகானது. அதுவும் அந்த மனித பிறவின்றது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. நம்ம அதை எப்படி என்ஜாய் பண்ணி வாழ்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்படி என்ஜாய் பண்ணி வாழணும்னா, இப்போ நம்ம ஒரு ஏம் பண்ணிக்கணும். மனசில் ஏம் பண்ணி அந்த வெற்றி பாதையை நோக்கி போகணும். அது போகும்போது நம்மளை ஐயோ கடவுளை நம்மளை நம்ம இது பண்ணால் நம்மளை அவங்க எப்படி நினைப்பாங்களோ, இவங்க எப்படி நினைப்பாங்களோ அந்த கவலையே படக்கூடாது. மற்றவங்களுக்காக நீங்கள் வாழணும். மற்றவங்க உங்களுக்கு சொல்யூஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது என்னன்னு கேட்க போகிறாங்களா? கிடையவே கிடையாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் என்ஜாய் பண்ணி வாழணும். உங்களுக்கு உங்களுக்கான பாதையை நீங்களே வகுத்துக்கிட்டு இந்த வழியில் போகணும். அவங்க அதை நினைப்பாங்க, இவங்க அதை நினைப்பாங்கன்னு நினச்சி கவலையே படக்கூடாது. யாரையுமே நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரையும் அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் எல்லாரையும் இதை பண்ணால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, இதை பண்ணால் அவங்க பெருமைப்படுவாங்க, நம்மளை நல்ல விதமாக நினைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே போனோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கவலை தான் பண்ணணும். என்ன, ஐயோ நம்ம இதை பண்ணால் அவங்க எதை நினைக்க போகிறாங்க, நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க அதை நினைப்பாங்க, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழவே கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வாழணும். நம்மளுடைய என்ன தகுதி நம்மளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு நம்ம தகுதியை பற்றி தெரியாது. ஐயோ இவன் இப்படி இருக்கா, இவன் இது என்ன பண்ணுறா, இப்படி தான் உலகம் பேசுமே தவிர நல்லது சொல்ல பாதி பேர் இருந்தால் கெட்டது சொல்ல பாதி பேர் இருப்பாங்க. அதனால் மற்றவங்களை பற்றி சிந்திக்காதீங்க. உங்கள் வழியில் நீங்கள் பயணிங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நல்லா படிக்க வைங்க, நல்லா வேலை வாங்கி கொடுங்க, அதுங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க. மற்றவங்கள நம்மளால் முடிஞ்ச அளவு சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்காகவே நம்ம வாழாமல் நம்மளுக்காகவும் நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் அது பேர் லைஃப். மற்றவங்களுக்காக வாழணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவே முடியாது. எதையும் அனுபவிக்க முடியாது. எதையுமே நம்ம துணிஞ்சு செய்ய முடியாது. முட்டாளாக வாழ முடியுமே தவிர புத்திசாலித்தனமாக வாழவே முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணுமே தவிர மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. நம்மளால் எவ்வளோ முடியுதோ நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அது அவங்களுக்கு நல்லதாக தெரிஞ்சாலும் சரி, கெட்டதாக தெரிஞ்சாலும் சரி, நம்ம அதை பற்றி கவலையே படக்கூடாது. நம்மளுக்கு இது கரெக்டுன்னு படுதா, கரெக்ட், நம்ம யாருக்கு கெட்டது நினைக்கல, நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம் அப்படி சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையை நம்ம பயணத்தை கொண்டு போகணும். தவிர மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிறத நிப்பாட்டுங்க. உங்களுக்காக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச நல்லதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. மற்றவங்கள பற்றி நீங்கள் சிந்திச்சிங்கன்னா லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழுங்க. இந்த லைஃப்பை கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினச்சி அதை எப்படி நல்ல வழியில் நம்ம போகணுமோ அந்த பாதையை நம்ம ஏற்படுத்தி அந்த பாதை வழியே நம்ம போகணும். மற்றவங்கள பற்றி சிந்திக்காதீங்க. மற்றவங்க இதை நினைப்பாங்களோ, அதை நினைப்பாங்களோ, ஐயோ நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடுமோ, அதை மாதிரி நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதை பற்றி நம்ம சிந்தித்தோன்னா நம்ம லைஃப்பில் ஜெயிக்கவே முடியாது. நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்மளுக்குன்னு ஒரு பாதையை வகுத்து நம்ம அதன் வழியே பயணிக்கணுமே தவிர மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்மளுக்காக நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்ச நல்லதை பண்ண முடியும். இந்த லைஃப்பை நீங்களும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. என்னால் என்ஜாய் பண்ண முடியும், உங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.